குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சப்ஜெக்ட். உலகத்திலேயே மிகச்சிறந்த காதல் கதை. மிகச்சிறந்த காதலர்கள் நாம பார்க்க போறோம். ஏன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது, இந்த சினிமாவே புரட்டி போட்ட ஒரு படம் காதல் கோட்டை. ஏன்னா, எத்தனையோ லவ் ஸ்டோரிலாம் வந்திருக்கு. ஆனா, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டது காதல் கோட்டை. ஏன்னா, அதாவது டீசென்ட்டான லவ்வு, ஒருத்தர் ஒருத்தர் தொடவே இல்ல அப்படின்ட்டு மின்சார கனவு கூட சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க தொடவே மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா, இங்க பார்த்ததே கிடையாது. அதுதான் பெரிய விஷயம். பார்க்காமலே லவ் பண்றாங்கன்றது எல்லாரையும் அப்படியே ஆச்சரியமா இருந்தது. பார்க்காம லவ் பண்றது அப்படிங்கிறது. ஏன் அது மக்களுக்கு புடிக்குது அப்படின்னா, அப்படி ஒரு காதல் இருந்தது ஒரு காலத்துல. ஆக்சுவலா முதல் காதல் இந்த உலகத்தில் தோன்றிய முதல் காதல் அதுதான். பார்க்காமலே லவ் பண்ற காதல் தான். ஏன்னா, இப்ப பார்க்காம லவ் பண்றதுன்றது சாத்தியம் கிடையாது. அதுல அந்த டைம் ஃபோன் கிடையாது. காதல் கோட்டை வந்த டைம்லலாம். ஸோ, அப்ப லெட்டர்ல தான் இருப்பாங்க. அப்ப பென் ஃப்ரெண்டுன்னு இருக்கும். பட் அது எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணுவாங்கன்னு தெரியாது. மெயின்டெயின் பண்றதே கஷ்டம். உட்காந்து லெட்டரா எழுதிட்டு இருக்கணும் இல்லையா? ஆனா, இப்ப டக்குன்னு ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவாங்க. அல்லது வீடியோ கால் போட்டு பார்த்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா, அப்ப அப்படியே டீசென்ட்டாவே மெயின்டெயின் பண்ணியிருக்கும். இதுல ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா, அந்த படத்துல இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது அஜித்துக்கு. அஜித்துக்கும் இவரு சாரி தேவயானிக்கும் அந்த பையன் யாருன்னு தெரியாது. பார்த்ததே கிடையாது 2 பேருமே. அப்ப இந்த 2 பேருக்குமே மிகப்பெரிய வரன்லாம் கிடைக்கும். இதான் பெரிய விஷயம். இவங்க லவ் ஓகே சொன்ன பிறகு, மிகப்பெரிய வரன் அந்த ராஜா, ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவர பார்க்க வருவாங்க. அத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தேவயானிய ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாரி இங்க அஜித் அவரு வேல பார்க்கிற கம்பெனியுடைய முதலாளியே ஹீரா. அவங்கள வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போதும் ரிஜெக்ட் பண்ணா அதுவும் அது சும்மா டீசென்ட்டான ப்ரொபோசல் கிடையாது. திரும்ப, திரும்ப, திரும்ப டார்ச்சர் பண்ற அளவுக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல என்ன பண்ணிர்றாரு அதாவது நான் நாளைக்கு செத்து போயிடுவேன் அப்டின்னே சொல்லுவா. அப்ப எதுக்கு இது வம்பா இருக்குதுன்ட்டு வேலையே விட்டு வந்துருவாரு. சோ இப்ப அவரு அந்த வேலைய விடுறதுனால அடுத்த வேள சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிப்பாரு. இதான் பெரிய விஷயம். இல்லையா? எதுக்கு முன்ன பின்ன தெரியாத பொண்ணு அத கட் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. லெட்டர் போடலன்னா முடிஞ்சு போச்சு. இல்ல. அவ்ளோ ஈஸி கட் பண்றது. ஆக்சுவலா அவங்க அனுப்புற லெட்டர் கூட வராது. அதுக்குள்ள இவரு போயிடுவாரு. ஆ ஃபோன் கூட அதுக்கப்புறம் பேசிக்க முடியாது. ஏன்னா, அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த கம்யூனிகேஷனுமே கிடையாது. திரும்ப சந்திக்க முடியுமா? முடியாதான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது, அதுக்காக கண்ணு முன்னாடி தெரியுது இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிறா, மிகப்பெரிய பணக்காரியா இருக்கிறா, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இருந்தாலும் அந்த லவ்வுக்காக இத தூக்கி கடாசுறாரு. சோ அதே மாரி தான் அவங்களுமே இருக்கிறாங்க. தேவயானியுமே இருக்கிறாங்க. சோ இது இது அது என்னன்னா, அந்த ஒரு ஒரு வாக்கு குடுத்துட்டோம்னா, அது மீறக்கூடாது. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, நெறைய கள்ளத்தொடர்பு திரும்புற பக்கமெல்லாம் இருந்தா கூட, எல்லாரும் மனைவிய விட்டுட்டு போறது கிடையாது. கணவன விட்டு போறது கிடையாது. ஏன் அப்டின்னா, அப்படியே மனம் சலனமானா கூட துரோகம் பண்ணிடக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த அளவுக்காவது புரிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப கமிட்டா இருக்கிறவங்க, அதுவுமே இல்லாம இருக்கணும் அப்டின்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஏன் அந்த காதல் அவ்ளோ ஆ போற்றப்பட்டுச்சு அப்டின்னா, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்ட்டு ஒரு பாட்டு கூட வந்துச்சு இல்லையா? அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு. சோ அப்படி புனிதமான காதல் மனிதனோட வைக்கவே முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னா, அடுத்து இப்ப அந்த படத்துல ஹீரோ, ஹீரோயின் சந்திச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அடுத்தது எங்க போகும் அது? காமத்துல தான் போகும். அதனாலயே அகத்தியன் அடுத்த படமே காதல் கோட்டையை எடுத்தவரே அடுத்த படமே கோகுலத்தில் சீதையில இத வச்சு தான் எடுத்திருப்பாரு. கார்த்திக் யாரை பார்த்தாலும் எடுத்தோனே காமத்துக்கு தான் போவாரு. ஏன்னா கிளைமாக்ஸ் அதுதானே அப்படின்னு போயிறாரு. சோ அப்ப என்னன்னா,
ஆனா இத டைரக்டர் பாலச்சந்தரே சொல்லுவாரு. எப்ப லவ் வந்து கல்யாணத்துல முடியுதோ, அப்ப அந்த லவ் ஃபெயில் ஆயிடுச்சுன்றாரு. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அங்க லவ் கிடையாதுன்றாரு. சோ அதுவுமே கரெக்ட் தான். இளையராஜா அவர்கள் வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. கடவுளை பற்றி அவரு அதிகமா பேசுவாரு. அப்ப பேசும்போது என்ன சொல்றாருன்னா, கடவுளை ஏன் பார்க்க முடியலன்னா, பார்த்தா போர் அடிச்சிடுமா மனுஷனுக்கு. இவ்வளவு தானே. அதனால தான் அவரு ஒளிஞ்சே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பிரதர் சொல்லுங்க. பிரதர் ஒன் பிரதர் ம். இந்த இது சொன்னீங்கல்ல, லவ் சக்சஸ் ஆனா காதல் தோத்துருச்சுன்னு. ம். ஒரு விதத்துல உண்மையா இருக்கலாம். ம். ஏன்னா, அந்த ஃபர்ஸ்ட் காதல மறக்க முடியாதுன்னு சொல்றதுக்கான ரீசன் இதுவா கூட இருக்கலாம். ஏன்னா, அவங்க பிரிஞ்சர்றாங்கல்ல. அந்த ம். ஆத்மார்த்தமான இருக்கும் இல்லையா? கரெக்ட். அதனால தான் அந்த முதல் காதல என்னைக்குமே மறக்க முடியல. அதாவது கண்டிப்பா. தூய்மையான காதலாக இருந்தால், மறக்க கண்டிப்பா. முடியாத காதல் இது அந்த உண்மையான அன்பு. கரெக்ட். அது ஒரு காரணமாக முதல் காதல் எப்பயுமே தூய்மையா தான் இருக்கும். ஏன்னா, அது ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் வந்திருக்கும். அதனால அது தூய்மையா தான் இருக்கும். சோ அது மைண்ட்ல இருக்கிறதுனால, ஒருவேளை சேர்ந்திருந்தா மேபி அது கூட கசந்து இருக்கலாம். பட் ஆமா. இவங்களுக்கு ஒரு நெனப்பு. அப்ப பார்த்த மாரியே அவங்க தோற்றத்துல, குணத்துல எல்லாத்துலயும் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்ட்டு. சோ இப்ப வந்து அது சாத்தியம் கிடையாது. இப்ப இந்த இளையராஜா அவர்கள் சொன்ன மாரி, கடவுளை பார்த்தால் மனிதனுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆ அதனால அவர பார்க்க முடியாது. பார்க்க முடியறதில்ல அப்படின்னாரு. இதுல அவர் சொன்னதுல வந்து ஆ 100% உண்மை சொல்ல முடியாது. ஆனா அவர பார்க்க முடியறது இல்லன்றது உண்மை. ஆனால் பார்க்காமலே கடவுள லவ் பண்றாங்க. வள்ளலார் லவ் பண்றாரு, மீரா லவ் பண்றாங்க, ஆண்டாள் லவ் பண்றாங்க, மகாதேவி அக்கா லவ் பண்றாங்க. எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்னா, அவங்க திருமணமாகி ஒரு ராஜாவ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மீராவும் சரி, மகாதேவி அக்காவும் சரி. அந்த ராஜ்யத்தையே தூக்கி கடாசிட்டு போற அளவுக்கு, அந்த அந்த காதலை விட்டா தான் இந்த ராஜ்யம்னா, எனக்கு அது தேவையே இல்ல. இத்தனைக்கும் பார்க்க போறது கிடையாது. இல்லையா? கிருஷ்ணர எங்க போய் பார்த்தாங்க இவங்க? அவங்க சிவனுடைய லவ்வர் மகாதேவி அக்கா. சிவன் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. அப்ப அது அது அதுக்காக எல்லாத்தையும் இழக்க தயாரா இருக்கிறாங்க. அதுல வந்து டிரெஸ் இல்லாம போற அந்த நிர்வாண சாமியார் கூட்டத்துல அவங்க சேர்ந்துருவாங்க. மகாதேவி அக்கா. சோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, முடியெல்லாம் முன்னாடி போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சோ அவங்க தான் மகாதேவி அக்கா. சோ அனைத்தையும் இழப்பதற்கு தயாராகுறாங்க. அவ்வளோ அழகா இருப்பாங்க. சோ எதுவும் தேவையில்ல அப்படின்னு தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான காதல். இல்லையா? ஏன்னா, அங்க எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. அவரு வந்து காப்பாத்த போறதும் கிடையாது. அடுத்தது பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். இல்லையா? பக்தர்கள் வரிசையில நின்னு தான் சாப்பிடணும். ஆனா இவங்க ராணியா இருந்தாங்கன்னா, இவங்க எத்தன பேருக்கு சாப்பாடு போடுவாங்க? ஆனா அந்த காதல்ல இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. ஆனா இதே மனிதன் மேல இந்த மாதிரி காதல் வைச்சாங்கன்னா, ஓகே. அதுவுமே ஒரு விதத்துல புனிதம் தான். ஆனா அது கன்டினியூஸா புனிதமா இருக்க போறது கிடையாது. ஆனா இது எப்பவுமே புனிதமாவே இருக்க போது. இந்த விஷயம் இது எல்லாமே மனிதர்கள் கடவுள் மேல வைக்கிற காதல். இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிற காதல் தெரியுமா? ஏன்னா கடவுள பத்தி யாருக்கும் தெரியாதே. அவருடைய காதல் இதை விட மிக மிக பெரிய புனிதமானது. அந்த காதல் வந்து நெறைய மதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அது வந்து நம்ம மேல வைக்கிற காதலா நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா அது ஒரு கணவன், மனைவி அப்படி காட்டியிருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ராமாயணத்துல ராமர், சீதை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒண்ணும் லவ்வர்ஸ் எல்லாம் கிடையாது. இல்லையா? அப்பதான் அதாவது நிச்சயம் ஆன பிறகு தான் பார்க்கவே செய்வாங்க. அதுக்கு முன்னாடி பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா அப்படியே லவ் பண்ணிட்டு இருந்தவங்க அப்படியெல்லாம் கிடையாது. சரி அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டு அதுல ஒரு டைமு காட்டுல இருக்கும் பொழுது, ஆ திடீர்னு சீதைய காணோம். சீதை பூ பறிக்க போறாங்க. உடனே இவரு தேடுறாரு. சீதை, சீதை, சீதைன்ட்டு. உடனே அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை. எவ்வளவுதான் அன்பு இருக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்படியே பதறிட்டு வராரு. உடனே சிரிக்கிறா. உடனே பார்த்துட்டு, "நான் இவ்வளோ நேரம் கூப்பிடுறேன். நீ ஏன் பதிலே குடுக்கல?" அவங்க கேட்குறாங்க. "ஏன் தேடுனீங்க?" "நீ ஏன் பதில் சொல்லல?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லுங்க. ஏன் என்ன தேடுனீங்க?" "நீ வந்து எப்பவுமே என் பார்வையிலே இருக்கணும்.
ஒரு வினாடி கூட நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீதான் என்னுடைய உயிர், சுவாசம் எல்லாமே அப்படின்னுவாரு. அப்ப அப்படி சொல்லுவாங்க. ஓஹோ! அதுக்காக தான் நீங்க வந்து நான் மட்டும் காட்டுக்கு போறேன். நீ அயோத்தியாலே இருன்னு சொன்னீங்களா? இல்லையா? காட்டுக்கு போக முடிவு எடுக்கும்போது இவரு மட்டும் தான் போறேன்னுவாரு. சீதையும் நானும் வரேன்னா, இல்ல நீ இங்கேயே இருன்னு சொல்லுவாரு. அப்ப இதுக்கு தான் சொன்னீங்களான்னும்போது, இல்ல சீதை நீ என் கூட வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. எப்படி தெரியும்? அப்படின்னா, என்னுடைய உடம்பு காட்டுல இருக்கும்போது, உயிர் மட்டும் அயோத்தியால இருக்குமா? அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நீ என்னுடைய உயிரு. உடம்பு, உயிர் ஒண்ணா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இது உண்மையிலேயே ஒரு கற்பனை கதை. இது நெறைய பேருக்கு தெரியாது. ராமாயணம், மகாபாரதம், ஆ பைபிள், குரான்லாம் கற்பனை கதை. அது நிஜத்துல நடந்ததுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோடைய ஆழமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா, அது உங்ககிட்ட கடவுள் பேசுறது. அங்க ஒரு கதாபாத்திரம் ஒரு மனைவி கிட்ட பேசுற மாரி உங்களுக்கு தெரியுது. ராமராஜ்யம் வேணும், ராமராஜ்யம் வேணும்னு சொல்றாங்களே, அது உண்மையிலே கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த ராமருடைய அந்த கதையில வர ராமர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஏன்னா, யார் ஆட்சி செஞ்சா என்ன? ராமர் ஆட்சி செஞ்சா என்ன? யார் ஆட்சி செஞ்சா என்ன? அப்ப ஏன் அந்த ராமராஜ்யம் வேணும்? அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால், அந்த ராமர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். திரேத்தா யுகத்துல வாழ்ந்த ராமரை பற்றிய விஷயம் கிடையாது அது. கடவுளை பற்றிய விஷயம். ராமருடைய மனைவி சீதைய எந்த ராவணனும் கடத்த முடியாது. ஏன்னா, ராமர் வாழ்ந்த இடத்துல ராவணனோ, ராவணன் மாதிரி குணம் கொண்டவர்களோ யாருமே கிடையாது. யாருடைய மனதிலும் கொஞ்சம் கூட இருக்காது காமம். அப்புறம் எப்படி கடத்த போறாங்க? இன்னொருத்தர் மனைவியே இல்ல. தன் மனைவியே முதல்ல எச்சியா பார்க்க மாட்டாங்க. குழந்தை மாரி பரிசுத்தமா இருப்பாங்க. இதே பாரத பூமி அப்படி இருந்தது. முதல் 2500 வருடம் இதே பாரத பூமி சொர்க்கமா இருந்தது. அடுத்த 2500 வருடம் நரகமாயிடுச்சு அப்படிங்கிற ரகசியத்தை சொல்வதற்காக இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் ஒவ்வொரு இந்த காலச்சக்கரம் கல்பனும் ஒவ்வொரு கல்பத்திலும் இறுதி 100 வருடம் இறைவன் வந்து சொல்றார். அவருடைய பேரு தான் சிவன். அவரைத்தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். கடவுள் ஒருவர் தான். அவருக்கு தான் உடம்பு கிடையாது. ராமருக்கு உடம்பு இருக்குது. கிருஷ்ணருக்கு உடம்பு இருக்கு. இயேசுக்கு உடம்பு இருக்கு. புத்தருக்கு உடம்பு இருக்கு. எல்லாருக்கும் உடம்பு இருக்கு. சோ சிவனுக்கு மட்டும் தான் இந்து மதத்துல லிங்க ரூபத்துல வழிபடுறாங்க. அது மனித உடல் கிடையாது. அப்ப என்னன்னா, அவரு கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி மாதிரி தான் நம்மளுடைய உயிர் இருக்குது புருவ மத்தியில. அதே மாதிரி அவரும் ஒரு உயிர் தான். ஆத்மா. இந்த ஆத்மால தான் மனம், புத்தி இருக்கு. அவருக்கும் இருக்குது. இருக்குதுன்றதுனால தான் நம்ம பேசுறோம். நம்ம பேசுறது எதுவுமே அவருக்கு புரியலன்னா, நம்ம ஏன் அவர்கிட்ட பேசப் போறோம்? அப்ப அவரு வந்து சொல்றாரு. இவ்வளவு நாள் நீங்க என்கிட்ட பேசுனீங்க. கடந்த 2500 வருடம் இந்த நரகத்துல துக்கத்த அனுபவிச்சு, அனுபவிச்சு துக்கம் தாங்காம கடவுள் கிட்ட தான் போறோம். எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும். இப்ப மட்டும் தான் நான் வரேன். தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. நீங்க இவ்வளவு நாள் சொன்னீங்க. சொல்லி, சொல்லி கீழ தான் இறங்கி தான் வந்தீங்க. இப்ப நான் சொல்றத கேளுங்க. இந்த பூமி முதல்ல சொர்க்கமா இருந்துச்சு தெரியுமா? அந்த சொர்க்கத்துல நீங்க தான் வாழ்ந்தீங்க. அது தெரியுமா? மறுஜென்மம் எடுத்துட்டு நாம தான் இங்க வந்திருக்கிறோம். சிவன் கோயில தவிர இந்து மதத்துல உள்ள எல்லா கோயிலும் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுக்கு கட்டப்பட்ட கோயில். அப்படி தேவதைகளாகவே நீங்க இருந்தீங்க. ஏன் கோயில் கட்டி கும்பிடுறாங்கன்னா, கடவுளுக்கு ஈக்குவலா பரிசுத்தமா இருப்பாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளவு பரிசுத்தமா இருந்தாங்க. எப்படி அது சாத்தியம்னா, அவங்க தங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்குவாங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. ஆத்மா கண்ணுக்கு தெரியாது. உருவமத்தில நட்சத்திரம் மாரி இருக்கு. அதுதான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லாமே பண்ணுது. சோ, அந்த ஆத்மா கண்ணுக்கு தெரியாத ஆத்மா தான் கண் வழியா பேசிட்டு இருக்குது, பார்த்துட்டு இருக்குதுன்றது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இயல்பாகவே அங்க இருக்கிற எல்லாருக்குமே. அது எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப ஒரே ஒரு தடவ தான் அது ஞாபகம் வருது. எப்ப வருது? யாராவது இறந்துட்டாங்கன்னா உயிர் போயிடுச்சுன்றோம். அட பாவி! இவ்ளோ நேரம் உயிர் இருந்துச்சு. அதுல கவனமே வைக்கலையே. போன பிறகு போயிடுச்சுன்றோம். அப்ப அந்த கண்ணையோ, வாயையோ எதுவுமே எதுக்குமே உதவ போறதில்ல. எரிச்சுட்டு தான் வரும். அப்ப இவ்வளோ நாள் உள்ள இருந்து பண்ணவர் வேற ஒருத்தர்ன்னு நமக்கு இப்ப தெரியுது இல்லையா? அந்த வேற ஒருத்தரைத்தான் அங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த உடம்பு வெறும் ஜடம் தான். இது வழியாக ஆத்மா தன்னுடைய காரியத்தை நிறைவேத்துகிறது. அப்படி ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும்னா, பயங்கர கான்சன்ட்ரேஷன் பவர் வேணும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவ பார்க்கிறோம். எடுத்தோனே கண்ணுக்கு தெரியறது தானே தெரியும். அந்த கண்ணுக்கு ரொம்ப அழகாக ஆண்களும், பெண்களும் இருப்பாங்க. ஆனாலும் கவனம் உடம்புல போகாம ஆத்மால தான் போகும். அந்த ஆத்மாவுல கவனம் வைக்கிற அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கிறது தான் ஆத்மாவுடைய பவர், சோல் பவர். ஆன்ம பலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா?
சோ அது அங்க அதிகமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பலம் குறையும். 2500 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு குறையுதுன்னா, அப்பதான் புத்தி வெளியில சிதற ஆரம்பிக்குது. ஆத்மாவை பார்த்துட்டு இருந்தது முகத்தை பார்க்க ஆரம்பிக்குது. அப்ப முதல்ல மனைவி அழகா இருக்கிற மாரி தெரியும். அதுதான் முதல் காமம். சோ அது அப்படியே படிப்படியா இறங்கி வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. 80 வயசு பாட்டியும் விடல, 8 மாச குழந்தையும் விடல. அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. சோ கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வருது. காரணம் என்னன்னா, உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சுருச்சு. ஆத்மான்றத மறந்துருது. இப்படி இதனால என்ன ஆயிடுதுன்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதுக்கெல்லாம் அடிமையாகி, அடிமையாகி எல்லாத்தையும் இழக்கிறோம் நம்ம. எல்லாத்தையும் இழந்த பிறகு அனைத்தையும் கொடுப்பதற்காக கடவுள் வர்றார். இங்க அனைத்தையும் நாம இழக்கிறோம் பார்த்தீங்களா? இதோடைய நினைவு தான் இந்த ராமர் காட்டுக்கு போறது, தர்மர் காட்டுக்கு போறது, மோசஸ் காட்டுக்கு போறது, இயேசு வனாந்தரத்துல சுத்துறது. இது எல்லாமே ஒரே சம்பவம் தான். ஆத்மாக்கள் பற்றிய விஷயம் இது. அந்த ஒரு நபருடைய விஷயம் கிடையாது. ஏன்னா, இப்ப ஒரு காடு மாரி தான் இல்லையா? எல்லாம் சாப்பாட்டுக்காக எங்கெங்கேயோ போய் வேலை செய்றாங்க. யாருமே இப்ப பொறந்த ஊர்லயே யாருமே இருக்கிறது கிடையாதே! இல்லையா? அப்ப அதுதானே. சாப்பாட்டுக்காக அங்கங்க அலைஞ்சு திரியிறோம். அவங்க காட்டுக்கு அலையிற மாரி. ஆனா, அதுவுமே அனைத்தையும் இழக்க தான் போறோம் படிப்படியா. சரி, இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்ல. ஆனா, இப்ப இறைவன் ஒரு வயோதிகர் உடல்ல வரார். ஏன்னா, நம்மள மாரி தாயின் கர்ப்பத்துல அவர் ஒருபொழுதும் பிறப்பதில்லை. அவருக்கென்று சொந்த உடல் இல்லாததுனால தான் சிவனுக்கு மட்டும் லிங்க ரூபத்துல வழிபடுறோம். அந்த லிங்கத்துடைய மேல் பாதி பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் மாரி இருக்கிறத கொஞ்சம் பெருசா முட்டை வடிவத்துல வச்சுட்டாங்க. கீழ்ப்பாதி என்னன்னா, அந்த வயோதிகர் வாய் வழியா ஞானத்த சொல்றதுக்கு தான் வரார். வேற எதுக்கும் வரல. அப்ப அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவுடைய வாய் தான் கீழ்ப்பாதி. அதனால தான் அது பேர் கோமுகி அப்படின்னும். அப்படின்னா பசுவின் வாயின்னு அர்த்தம். கோயில்ல கூட பார்த்தீங்கன்னா, அந்த மூலவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வர தண்ணி வெளியில வரும் இல்லையா? சுத்தி வரும்போது, அந்த இடத்துல பாருங்க மேல பிரம்மா தான் இருப்பாரு. அந்த தண்ணி ஊத்துற இடம் அதுவும் கோமுகின்னு தான் சொல்லுவாங்க. மேல பிரம்மா இருப்பாரு. ஆனா இது தெரியாமலே கரெக்ட்டா சிலை செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நெனச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கும். இந்த ஞானம் வெளிப்படுது. அந்த மாரி தான் நெறைய கதை ரூபத்துல மதங்கள்ல வெளிப்படுது. இப்ப இறைவனுக்கு உடம்பு கிடையாது. ஆனா நாம எல்லாருமே கடந்த 2700 வருடமா அந்த இறைவனத்தான் நெனைச்சோம். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும். அவங்க இயேசுன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். கடவுள் நெனைச்சிட்டு தானே நெனைக்கிறாங்க. இல்லையா? அது ஒரு மனுஷன் தெரிஞ்சா ஏன் நெனைக்க போறாங்க? இயேசு உண்மையிலே இறந்துட்டாருப்பா அப்படின்னு நெனைச்சா யாரும் நெனைக்க போறது கிடையாது. அவங்களுக்கு தெரியாது. அப்ப முருகன நெனைச்சாலும் சரி, பிள்ளையாரு, ஆ விஷ்ணு யாரை நினைத்தாலும் அவங்க கடவுளோ அப்படின்னு நெனைச்சிட்டு தான் நெனைக்கிறாங்க. ஒரிஜினல் கடவுளை பற்றி யாருக்குமே தெரியாது. அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். குரான்ல போட்டிருக்கும். அல்லாஹ்வின் வழி அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது. அது எப்ப கிடைக்கும்? அவரே வந்தா தான் கிடைக்கும். அவர் வருவாருன்ற விஷயம் மட்டும் யாருக்கும் தெரியாம போயிடுச்சு. கிருஷ்ணர் வருவாரு, இயேசு வருவாருன்னு நெனைச்சிட்டு இருக்கிறாங்க. சோ இறுதியில ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக யாரெல்லாம் இந்த ஞானத்தை கேட்கிறோமோ, அவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். அதாவது பிரம்மா மூலமாக சிவனுடைய குழந்தை ஆகுறோம். பிரம்மா மூலமானதுனால பிரம்மா குமார் குமாரிகள். மற்றபடி எல்லாருமே கடவுளுக்கு குழந்தை தான். ஆனா பிரம்மா மூலமா ஆனவங்களுக்கு தான் இறைவனுடைய ஞானம் கிடைக்கும். ஏன்னா பிரம்மா உடம்புல மட்டும் தான் சிவன் வரார். கடவுள் வரார். இயேசு உடம்புல வந்த பரிசுத்த ஆவி கடவுள் கிடையாது. அது கிறிஸ்து. முகமது நபி உடம்புல வந்தது கடவுள் கிடையாது. அது ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா. மேல இருந்து வரும். கடவுள் அனுப்புறது கிடையாது. ஏன்னா கடவுளே இங்க வந்து தான் ஞானத்தை கொடுக்க முடியும். மேல அவருக்கு ஒண்ணும் உடம்பு கிடையாது பேசுறதுக்கு. இங்க வந்து ஞானத்தை இப்ப கடைசியில குடுக்கறத எடுத்துட்டு சில ஆத்மாக்கள் மேல போகும். மதஸ்தாபகர்கள் ஆத்மாக்கள். அவங்க அந்தந்த மதம் வரும்போது ஸ்ட்ரெயிட்டா வரும். ஏன்னா தாயின் கர்ப்பத்துல போனா மறந்துரும். அதனால ஸ்ட்ரெயிட்டா ஏற்கனவே இருக்கிற மனுஷன் உடம்புல வந்து ஞானத்தை குடுக்கும். கடவுளுமே அப்படிதான் வந்து கொடுக்கிறார் கடைசியில. இப்ப கடவுள் கொடுக்கிற ஞானம் என்னன்னா, உங்கள ஆத்மான்னு வந்து பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்ய செய்ய உடம்புன்ற உணர்வை மறந்து ஆத்ம உணர்வுல நிலைப்படுவீங்க. அப்ப காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத அந்த பரிசுத்த நிலையை அடைவீங்க. ஏன்னா சொர்க்கத்துல அப்படிதான் இருந்தோம். அதனால தான் சிங்கமும், பசுவும் ஒண்ணா தண்ணி குடிக்க முடிஞ்சது. இன்னொரு விலங்குக்கு துக்கம் குடுக்கணுன்ற எண்ணம் இருக்காது. அதுவுமே தாவரம் தான் சாப்பிடும். ஆ அவ்வளவு அன்பா இருக்கும். எல்லா ஜீவராசிகளும். அப்ப மனிதர்கள் எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சோ அப்படி இருந்ததுனால தான் உங்கள கோயில் கட்டி கும்பிடுறோம். இப்ப அதே மாரி நீங்க ஆகணும். ஆனா இப்ப எல்லாம் எப்படி இருக்கிறோம்? மிருகமாக இருக்கிறோம்.
இல்ல சொர்க்கத்தில் நாராயணனாகவும், ராமராகவும் இருந்தவர்கள் தான் இன்னைக்கு ராவணன் மாதிரி ஆயிட்டாங்க. அவர்களை இப்ப ராமராக மாத்தணும். கிருஷ்ணராக மாத்தணும். அதுக்கு தான் சிவபெருமான் வந்திருக்கிறார். அப்ப அங்க ஆ ராமர், சீதை சொல்றது வந்து இறைவன் அதாவது சில இடங்கள்ல அது ஒரு வெறும் கதாபாத்திரம் மாரியும் இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, சிவனுக்கும் ஆத்மாக்களாகிய நாம தான் அந்த சீதைகள். நம்மள தான் ராவணன் கடத்திட்டான். அங்க பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ஜெயிலுக்குள்ள போட்டுலாம் வச்சிருக்க மாட்டான் சீதைய. எவ்வளவு பெரிய ரகசியம் வெளிப்பட்டிருக்கு பாருங்க. அவன் சாதாரணமா தான் இருப்பான். வெளியில தான் ஒரு மரத்துக்கு அடியில தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப சிறை பிடிக்கல அங்க. அப்ப அதோடைய விஷயம் என்னன்னா, நம்மளும் அப்படித்தானே சாதாரணமா தான் இருக்கிறோம். ஆனா, நாம ஜெயில்ல தான் இருக்கோம். எந்த ஜெயில்ல இருக்கிறோம்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருக்குள்ளயும் இப்ப அவன் தான் உட்கார்ந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். அவனை அழிக்கிறதுக்கு தான் கடவுள் வர்றார். ஏன்னா, இவன் வந்ததுக்கு காரணம் சொர்க்கத்துல கிடையாது. இந்த ராவணனுக்கு வேலை கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா, ஆத்மான்ற உணர்வுல தான் இருப்பான். உடல்ன்ற உணர்வு வந்தாதான் காமம் வரும், கோபம் வரும், பற்று வரும், பேராசை வரும், அகங்காரம் வரும். ஒரு புள்ளி இன்னொரு புள்ளிய பார்த்து என்ன பற்று வைக்க போகுது? இல்லையா? சோ இப்ப இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு செய்த காரியங்கள் பாவ காரியங்கள் ஆகுது. அதனால தான் படிப்படியா அனைத்தையும் இழந்துட்டு வரோம். எத்தனை நோய்கள், எத்தனை இயற்கை சீற்றம், ஏழ்மை எல்லாமே. சோ இப்ப உலக யுத்தங்கள்லாம் நடக்க போகுது. பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எல்லாமே. அதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஏன்னா இதே பூமி தான் சொர்க்கமாகும். அழியணும் இல்லையா? சோ நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க அழியக்கூடிய உடம்பு கிடையாது. அழிவற்ற ஆத்மா. இதுதான் அங்க கீதையில வெளிப்படுறது. அழிவற்ற ஆத்மான்றது. இப்ப ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணுங்க. நினைக்க நினைக்க உடம்புன்றத மறப்பீங்க. மறந்தாலே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் உங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. அதான் அதிலேயே மூழ்கி கிடந்தவங்க இந்த 5 விகாரம்னா என்னன்னே தெரியாத ஒரு குழந்தைகளை விட பரிசுத்த நிலையை இந்த உடம்புல இருந்துகிட்டே நாம அடைவோம். எப்படி அடைவோம்? அப்படின்றது ஒரு பெரிய அதிசயம். அதைவிட பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? உடம்பே இல்லாத கடவுள் எப்படி நம்மள கண்டுபிடிச்சு இந்த ஞானத்தை கொடுத்தார்? ஏன்னா, இது கிறிஸ்தவர்கள் வந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டன்னுவாங்க. அவருக்கு உடம்பே கிடையாது. அவர் எப்படி தேர்ந்தெடுப்பாரு? இல்லையா? சோ அது எப்படி நடக்குது? இதுதான் பெரிய அதிசயம். உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் இதுதான். இன்னைக்கு மனிதர்கள் வந்து மத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. கடவுள் என்ன பண்றார் அப்படின்னா, அவருக்கு உடம்பு கிடையாது. இன்னொருத்தர் உடம்புல வந்து ஞானத்தை கொடுத்தா கூட, அவரு என்ன எல்லா இடத்துக்குமா போ முடியும்? உலகம் எவ்வளவு பெருசு? எத்தன பேர் இருக்கிறாங்க? ஒரு மனுஷன் எத்தன பேருக்கு சொன்னாலும் அப்படியே ஏத்துக்குவாங்களா எல்லாரும்? நம்மளும் தான் வீடியோ போடுறோம். ஏத்துக்கவா செய்றாங்க? கிடையாது. இல்லையா? சோ அப்ப இறைவன் தன்னுடைய குழந்தைங்கள கூப்பிடுறாரு. அதாவது ஒருத்தர் கழுத்துல பாம்பு போட்டு பரமசிவன் நம்ம சொல்றோம் இல்லையா? அது சிவன் கிடையாது ஆக்சுவலா. இறைவன் நட்சத்திரம் மாரி தான் இருக்கிறார். ஆனால் இறைவன் எண்ணத்தினால் காரியத்தை சாதிக்கிறார். அதனால தான் அவரு ஆகுகன்னு சொன்னா போதும் அது ஆயிடும் அப்படின்னு குரான்ல போட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எண்ணத்த அதுக்கு மேல அவரால எதுவும் பண்ண முடியாது. அதுதான் இங்க விஷயம். ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. அப்ப எண்ணத்தின் மூலமாக தான் நம்மை வந்து அவரு குழந்தையாக, மனைவியாகலாம் எடுக்கிறார். அப்ப என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு மனைவி கிடையாது. உலகத்துல உள்ள அத்தனை ஆத்மாக்களும் அவருடைய மனைவி தான். ஆனா இது ஆத்மா சம்பந்தமானது. உடல் சம்பந்தமானதுனா தான் அசிங்கமா இருக்கும். சோ அப்ப ஒரு ஒரு காதலன் காதலியை எப்படி தொரத்தி தொரத்தி லவ் பண்ணுவான் இல்லையா? அ அதாவது அவனுக்கு வந்து இன்னமும் அந்த பொண்ண பார்த்தா எனக்கு ஆகுதுப்பா. அந்த பொண்ணு இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது தான் பைத்தியம் பிடிச்ச மாரி அலையறான். சில இடங்கள்ல வந்து பெண் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்பயும் அவன் அலைஞ்சுகிட்டே இருப்பான். சில சமயம் ஆள விட்டு அடிக்கலாம் செய்வாங்க. அப்பயும் அவன் போயிட்டு இருப்பான். சோ அந்த மாதிரி கடவுள் அன்பு வச்சிருக்கிறார். அவருக்கு உடம்பு இல்லாதனால இது தெரியல. மனிதர்களுக்கு உடம்பு இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுது. கடவுளுக்கு உடம்பு இல்ல. அதனால உங்களுக்கு தெரியல. ஏன்னா, உலகத்துல எத்தன பொண்ணுங்க இருக்கிறாங்க? ஏன் மீராவுக்கு மட்டும் அப்படி தோணுது?
எல்லா பொண்ணுங்களுமா அப்படி எல்லாத்தையும் விட்டு போறாங்க. அவங்க கடவுள்கிட்ட போறதே என் புருஷன் நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும், நல்ல கணவன் கிடைக்கணும். ஆ இப்படிதான் வேண்டுறதுக்கு தான் போறாங்க. இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு நீ தான் வேணும்ன்ட்டு போறாங்க பாருங்க. இல்லையா? அது ஒரு அதிசயம். அது பக்தி மார்க்கத்தின் அதிசயம். ஆனா இங்க இறைவன் வந்து அந்த குழந்தைகள தேடுறாரு. கரெக்ட்டா சொல்லணும்னா தேடுறாரு. இல்லையா? ராமர் கடவுள்னா அவருக்கு தெரியாதா? சீதை எங்க இருக்கிறாங்கன்னு? எதுக்கு போய் தேடிட்டு இருக்கிறாரு? இல்லையா? அதுக்கு தேடுறதுக்காக குரங்கு படைய தேர்ந்தெடுப்பாரு. அந்த குரங்கு படைய ஒவ்வொரு இடமா போய் அனுப்பி வைப்பாரு. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, கடவுளுக்குமே தெரியாது. அவருக்கு ஒண்ணு தெரியும். ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை நான் வருகிறேன்னு தெரியும். இந்த ஞானத்தை கொடுக்கிறேன்னு தெரியும். கொடுத்து நெறைய பேர் சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு தெரியும். ஆனா இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. அப்ப அவங்கள தேடி அவரு அந்த எண்ணம், என் குழந்தைய கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கணும்ன்ற அந்த எண்ணம் நமக்கு திடீர்னு ஸ்லைட்டா ஒரு பக்கம் போக ஆரம்பிக்கும். அவரு அந்த எண்ணம் வச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்ம எதுக்கோ கோயிலுக்கு போயிருப்போம். அங்க பிரம்மகுமாரிகள் இந்த ஞானத்தை கொடுப்பாங்க. அப்ப நமக்கு நம்மள அறியாம போய் புடிச்சு இழுக்கும் சில சமயம். சில சமயம் வந்து அப்பதான் போவோம். பார்ப்போம், கேட்போம். ஆனா அவருடைய அந்த நினைவு, அன்பு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் கொஞ்சம் சரி கொஞ்சமாவது போவோம். அது எப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்கிறோம்ன்றத பொறுத்து. கும்பகர்ணன் உறக்கம்ன்றது நம்மளுடையது தான். நான் ஆத்மான்றத மறந்து உடல் உணர்வுல காமம், கோபம், புலனின்பம் இதிலே மூழ்கி கிடக்கும்போது, இறைவன் கூப்பிடுறது நமக்கு கேட்காது. எப்படி வந்து ஒருத்தன் கள்ளத் தொடர்பு மயக்கத்துல இருக்கிறவனுக்கு பொண்டாட்டி கஷ்டப்படுறதெல்லாம் தெரியவே தெரியாது. அவ அவ்வளவு உத்தமையா இருப்பா. ஆனா இவன் கள்ளத்தொடர்புல இருக்கிற பொண்ணு இதே மாரியே நெறைய பேர்கிட்ட கூட இருக்கும். ஆனாலும் அவன் ஒரு பைத்தியம் புடிச்ச மாரி இருப்பான். அந்த மாதிரி நாம இந்த வெளி உலக இன்பத்துல மூழ்கி இருக்கிறதுனால, கடவுள் என்ன கூப்பிடுறாருன்றது கூட நமக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் கூப்பிடுறத நிறுத்தல. கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமா இப்ப கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த ஞானத்தை எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது, கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருந்தேன் நான் நாஸ்திகனா. அப்ப எனக்கு நடந்தது வந்து பெரிய அற்புதம்னா இதுதான். ஒரு மற்றதெல்லாம் சொல்லுவாங்க. கிறிஸ்தவ மதத்தலாம் சொல்லுவாங்க. இந்த அற்புதம் பண்ணார். அதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமே கிடையாது. இதுதான் பெரிய அற்புதம். ஏன் அப்டின்னா, உடம்பே இல்லாத கடவுள், கடவுள் நம்பிக்கையே இல்லாத குப்பையில கடந்த ஒருத்தனுக்கு தன்னுடையவரா மாத்துறாரு பாருங்க. ஏன்னா எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு இது இது ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ஒரு நடிகர்கள் அந்த டைம் ஆர்குட்ன்னு ஒண்ணு இருந்துச்சு Facebookக்கு முன்னாடி. அதுல சண்டை போடுவாங்க. சண்டை போடுறதுக்காகவே நல்ல கம்யூனிட்டி எல்லாம் அங்க இருக்கும். நடிகர்கள், ரசிகர்கள்லாம். அந்த குரூப்ல நான் இருக்கும்போது, ரஜினி ஃபேன்ஸ், கமல் ஃபேன்ஸ் சண்டை போடுறாங்க. ஒரு பொண்ணு கமல் ஃபேனு. ஆ அந்த பொண்ணு வந்து கன்னாபின்னான்னு திட்டுது. உடனே ரஜினி ஃபேன் ஒருத்தர் வந்து, அந்த பொண்ணு பேர சொல்லி, "நீ முதல்ல மெடிடேஷன் பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நைட் ஒரு 8, 9 மணிக்கு சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணுக்கு தான் அவரு சொன்னாரு. நான் அத பார்க்குறேன். பார்த்தோனே மெடிடேஷனா? உடனே YouTubeல தேடுறேன். இது இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்பா! மெடிடேஷன்ற வேர்டு எப்பவுமே கேள்விப்படுறது தான். அது இன்னமும் அந்த நேரம் அப்படி தோணுது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. ஆ இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அந்த பையன் வந்து ஆக்சுவலா யாருன்னே தெரியாது. கடவுள் மாதிரி தான். அந்த ஆ கம்யூனிட்டில எல்லாம் ஃபேக் ஐடில தான் வருவாங்க. ஆனா, அதுல அவங்க ஒரு குணத்த வெளிப்படுத்துறாங்க இல்லையா? அந்த குணம் வந்து இம்ப்ரெஸ் ஆகுது. ரொம்ப அன்பா, அமைதியா பேசுறது, அந்த டென்ஷன்லாம் ஆகாம. ஆனா, அதே பையன இன்னொரு ஃபேக் ஐடில வந்து திட்டக்கூட செஞ்சிருக்கலாம். அது நமக்கு தெரியாது. பட் அந்த ஐடில அப்படி இருந்தது. அப்ப வந்து ம் அவ்ளோ அன்பா இருக்கிறானேன்றதுனால, அந்த இதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் குடுத்து, என்ன அதுன்னு மெடிடேஷன் தேடுறோம். அப்ப நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து தேடுறேன். அப்ப அதுல வந்து ஓஷோது மட்டும் தான் கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. மத்ததெல்லாம் எடுத்த உடனே ஃப்ராடுன்னு தெரியுது. இன்னைக்கு ஃபேமஸா இருக்கிறவங்க ஒரு வீடியோ தான் அவன் குடுத்தான் ஃபர்ஸ்ட்டு. அத பார்த்தோனே அது ஃப்ராடுன்னு தெரியுது நமக்கு டக்குன்னு. அதுக்கப்புறம் ஓஷோது கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்திது. ஆ அவ்வளோதான். அப்ப ஓஷோ வீடியோவா தேடி தேடி பார்க்குறோம்.
அப்ப என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போம்போது, இத பத்தி நான் பேசும்போது, அவன் என்கிட்ட இருக்குடா ஓஷோ புக்கு. 108 மெடிடேஷன் டெக்னிக்ன்னு ஒரு புக்கு குடுத்தான். ஸோ அத ஃபுல்லா படிக்கிறான். ரொம்ப குழந்தைங்க புக்கு மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆ படத்தோட. ஸோ அப்ப நானு அதுல பார்த்தீங்கன்னா, திடீர்னு ரோட்ல போறோம். டக்குனு எதுவுமே பண்ணாம நிக்கிறது. இதெல்லாம் இப்ப பிரம்மகுமாரிகள் மெடிடேஷன்ல ஒரு பகுதி வருது அது. அடுத்தது நிலாவ பார்த்து அப்படியே அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. எதையும் நினைக்காம. நட்சத்திரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது ஏதோ அதாவது ஒரிஜினல் மெடிடேஷன் தெரியாத வரைக்கும் அதெல்லாம் பெருசா தான் தெரியும் நமக்கு. இல்லையா? விபாசனா இந்த மாரி இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்படி அத பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அ அப்பதான் திடீர்னு எனக்கு தோணுது. இப்ப பாருங்க, இதுவரைக்கும் கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மெடிடேஷன் தெரிஞ்சுக்கணும். அது பண்ணா ஏதோ சக்தி கிடைக்கும். அதாவது அது பண்ணா கிடைக்கும். இது கடவுளால கிடைக்கும்லாம் தெரியாது. இது பண்ணா தானா வரும் போல இருக்குது. அப்படின்ட்டு அ அப்ப திடீர்னு ஒரு நாள் தோணுது. நாம நினைக்கிறதெல்லாம் ஏன் தப்பா இருக்கக்கூடாது? நமக்கு எப்படி தெரியும் கடவுள் இருக்கா இல்லையான்ட்டு? நாமளா உட்கார்ந்துகிட்டு போட்டி போட்டுட்டு எல்லார் கூடயும் சண்டை போட்டுன்னு இருப்பேன். கம்முன்னு வருவானுங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கமல் மாதிரி தான். புடிச்சு கடவுள் இல்ல, அப்படி இல்ல, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பேன். அப்ப எனக்கு தோணுச்சு, ஏன் இதெல்லாம் தப்பா இருக்கக்கூடாது? இத ஏன் சொல்றேன்னா, அந்த மனம் அமைதியா இருக்கும் பொழுது, அந்த மெடிடேஷன்ல நம்ம அமைதியா இருக்க தான் முயற்சி பண்றோம். தானா புத்தி வேலை செய்யுது. கடவுள் சொல்றதெல்லாம் அங்க கேட்குது. அதான் அங்க விஷயம். கேட்குதுன்றது எனக்கும் தெரியாது. அப்ப அந்த மாரி எண்ணம் வந்து அவரு குடுக்குற எண்ணம் அது. அப்ப எனக்கு தோணுது. அப்ப பக்கத்துல ராகவேந்திரர் கோயில், சின்ன கோயில் இருக்கும். அப்ப அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போறேன். நாஸ்திகனா இருந்து மாறிய பிறகு போற முதல் கோயில். அப்ப போறேன். யாரையும் பார்க்காம அப்படியே போயிட்டு இருக்கிறேன். ஆ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எங்க ஊர்ல பெரிய சிவன் கோயில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு போறேன். விஷ்ணு கோயிலுக்கு போறேன். ஒரு சிலையா சுத்திக்கிட்டு அப்படியே அப்படியே வருவேன், உட்காருவேன், பார்ப்பேன். இதுல ஏதோ இருக்குது, ஏதோ ஒண்ணு இருக்குது. இப்படி தோண ஆரம்பிச்சுருச்சு. அதுவரைக்கும் பைத்தியக்காரன்னு யார் வேணாலும் சொல்லிடலாம். ஆனா, அது ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இல்லையா? அப்ப சுத்திக்கிட்டே வரும்பொழுது, விஷ்ணு கோயில்ல வந்து நெறைய சிலைகள்லாம் இருக்கும். இது என்னவா இருக்கும்? இது என்னவா இருக்கும்? அப்படியே சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்பொழுது, ஒரு ஒரு குட்டி பிரகாரம் இருக்குது. அத சுத்தி சுத்தி வருவாங்க எல்லாரும். ஏன் இதையே சுத்தி சுத்தி வராங்கன்ட்டு, எதிர ஒரு பிரகாரம் இருக்கு. அங்க உட்கார்ந்துக்கிட்டேன். உட்கார்ந்துட்டு மேல பார்த்தா சக்கரத்தாழ்வார்ன்னு போட்டிருக்குது. சக்கரத்துல ஒரு பதிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அப்ப ஏதோ 56 தடவ சுத்துறது, 108 தடவ சுத்துறதுன்னு யாரோ சொன்னாங்களா? அல்லது அதிலேயே எழுதி இருக்குமா தெரியல. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப நேரம் அதே தான் என்ன புடிச்சு இழுக்குது. மூலவர் கூட புடிச்சு இழுக்கல. அந்த சக்கரத்தாழ்வார் தான் புடிச்சு இழுக்குது. அதுக்கப்புறம் சில அற்புதங்கள்லாம் வேற நடந்துச்சு. இதான் ஆச்சரியமான விஷயம். ஆ ஒரு நாள் பல் விளக்கிட்டு இருக்கிறேன். காலையில ரோட்ட பார்த்துக்கிட்டே அ சும்மா அப்படியே பல் விளக்கிட்டே இருக்கிறேன். அப்ப மேல காக்கான்னு சத்தம் கேட்குது. பக்கத்துல ஒரு ஒரு 8, 10 தென்னை மரம் இருக்கும். காலி பிளாட். அப்ப அங்க காஞ்ச தேங்காய் இருக்குது. அப்ப மேல வந்து காக்கா 2 காக்கா இருக்குது. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தியானம் பண்ணா, ஏதோ ஒரு சக்தி அந்த காக்காவுக்கு போய் சொல்லி, அந்த காக்கா போய் தேங்காவ தள்ளிடும். இப்படின்னு அதாவது தேங்காவ வர வைக்கிறதுக்கு. இப்படி தோணுது. தோணிட்டு அதுக்கப்புறம் நான் அத விட்டுட்டேன். பார்க்கல. பார்த்துட்டு ஒரு 5, 10 நிமிஷம் வெளியிலேயே பார்த்துட்டு வரவங்க போறவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு, இப்படி இருந்துட்டு அப்படியே எட்ட வந்துட்டு, அதுவரைக்கும் பல்லு வெளக்குறேன். வெளக்கிட்டு திடீர்னு இப்படி மேல பார்க்குறேன். அதே இடத்துல தான் இருக்குது காக்கா. 2 காக்கா இருக்குது. அப்ப பார்த்துட்டு இருக்கிறேன். நான் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ண மாரி அந்த காக்கா நான் பார்த்த அடுத்த செகண்ட் கட கட கடன்னு பறந்து, பக்கத்துல இருந்த இன்னொரு காக்கா கிட்ட போய் ஒரு மாதிரி போய் இப்படி கைய வைக்க வருது. உடனே அது பதற்றத்துல இப்படி எகிறி போயி, அந்த தேங்கா படபடன்னு விழுது. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆ அப்பதான் அந்த தேடல் வருது. சர்ச்சுக்கு போறேன். எல்லா இடத்துக்கும் போறேன். ஜெகோவாவின் சாட்சிகள்ன்ட்டு ஒரு சர்ச்சுக்கு போறேன். ஆ 3 மணி நேரம் அங்க கிளாஸ் நடக்கும். ஆ வாரத்துக்கு 2 நாளு. நைட்டு 8, 9 ஆயிடும். ரிட்டர்ன் வர்றதுக்கு. 9, 9:30 ஆயிடும். அப்ப வரும்போது சொல்றாங்க, எங்க எதிர் வீட்ல ஒரு கூரை வீடு இருந்துச்சு. அந்த பசங்கக்குள்ள விளையாண்டுட்டு இருப்போம். அப்ப சொல்றாங்க, அவங்க வீட்ல வந்து பாம்பு வந்தது. சாரப்பாம்பு அப்படின்றாங்க. அப்ப எனக்கு கேட்ட உடனே என்ன தோணுதுன்னா, அது எப்படி வந்துச்சாம், அந்த பையன் வந்து இப்படி டிவி பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி பக்கத்துல ஜன்னல். அந்த ஜன்னல் வழியா வந்துதாம். அது ஏர்றதையே எதிர வந்து அயர்ன் பண்றவங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ இப்படி வரும்போது இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு தோணுது.
பக்கத்துல பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு எனக்கு தோணுது அன்னைக்கு. அப்ப என்ன பண்றேன், இன்டர்நெட்ல வந்து அந்த கீதை ஆடியோ இருக்கும் தமிழ்ல. ஸோ அத போட்டுக்கிட்டே எங்க வீட்ல சைடுல வந்து நடக்கிறதுக்கு இடம் இருக்கும். சும்மா இந்த இடுப்பு அளவு தான் கட்ட செவுரு இருக்கும். அந்த இத அப்படி நடந்துட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே அந்த தென்னை மரம்லாம் இருக்குது. அப்படி நடந்துகிட்டே இருக்கிறேன். பாம்பு அப்படி சுத்துது. அந்த தென்னை மரம் வந்து இப்படி எக்குனா தொட்டுடலாம். அவ்வளோ பக்கத்துல தான் இருக்குது. இப்படி சுத்துது. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட போறேன். அது ஒரு சந்தோஷம். பக்கத்துல ஒரு ஒரு வேள தோல் உரிக்க பண்ணிச்சா என்னன்னு தெரியல. பெரிய பாம்பு அது. போயிட்டு வரதுக்குள்ள அத காணோம். அடுத்தது இன்னும் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆ எனக்கு ஆச்சரியமாச்சு. என்னடா நம்ம நெனைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா வீடு வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது. ஆ அப்ப வந்து அப்ப கூட நானு அந்த பிரம்மகுமாரி சென்டருக்கு ஏதோ ஒரு தடவ போயிருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஆனா ஒண்ணும் புரியல எனக்கு. சும்மா போனேன், கிளாஸ் கேட்டேன், வந்துட்டேன். அப்புறம் இங்க வந்துரும். மாசத்துக்கு ஒரு தடவ தான் போவேன். அப்ப இதே மாரி கம்முனு இருக்கும்போதெல்லாம் அப்படியே படுத்துக்கிட்டு, அமைதியா மனம் எதையும் நெனைக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா, அப்ப தெரிஞ்ச மெடிடேஷன் அதுதான். இப்பவுமே உலகம் ஃபுல்லா அதான் மெடிடேஷன் நெனச்சுட்டு இருக்குது. ஸோ அப்படி நெனச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த தூக்கத்துக்கும், தூக்கம் இல்லாத நிலைக்கும் இடையில ஒரு நிலைக்கு போகும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, அப்படியே எண்ணங்களற்ற நிலைக்கு போய் அப்படியே தூக்கம் ஜெனரலாவே தூக்கம் வரும்போது அப்படித்தான் வரும். ஆனா இது வந்து நம்ம எதுவும் நெனைக்காம இருக்கிறோன்ற அந்த ஒரு எண்ணத்துல மட்டும் இருப்போம். அதுவுமே ஒரு எண்ணம் தான் ஆக்சுவலா. அப்ப என்ன ஆகும்னா, அந்த டைம்ல ஒரு மாதிரி இருக்கும். அது சூப்பரா இருக்கும். அந்த நேரத்துல ஒரு குட்டி சவுண்ட் கேட்டா, அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அப்படி ஜிவ்வுன்னு இருக்கும். அந்த அந்த ஃபீல் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆ அப்பல்லாம் அடிக்கடி கரண்ட் எல்லாம் நிக்கும். அந்த டைம்ல வந்து அந்த இன்வெர்டர் ஒரு மாரி சவுண்ட் குடுக்கும். அப்பதான் டக்குனு மறுபடியும் எழுந்திரிப்போம். அப்ப வந்து ஒரு மாதிரி அந்த எஃபெக்ட்டே நல்லா இருக்கும். அந்த மாரி ஒரு ஸ்டேஜ்க்கு போகும்போது, "சரவணா" அப்படின்னு சவுண்ட் கேட்குது. எங்க அம்மா கூப்பிடுறாங்க. ஆனா எங்க அம்மா நான் இருக்கிற இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் அந்தாண்ட இருக்கிறாங்க. அப்படியே எங்க அம்மா சவுண்ட் கேட்கவுடனே, "அம்மா" அப்படின்னு நான் எழுந்திரிக்கிறேன். அப்புறம் தான் யோசிக்கிறேன், "அம்மா தான் இங்க இல்லவே இல்லையே" அப்படின்ட்டு. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 2, 3 நாள் கழிச்சு, இதே மாரியே ஆ உட்கார்ந்துகிட்டே இந்த மாரி ஸ்டேஜ் வர்றதுக்கு ட்ரை பண்றேன். அப்ப எதிர இருக்கிற குட்டி பையன் வந்து, "சரண் அங்கிள், சரண் அங்கிள், சரணம் மாமா" அப்படின்னு கூப்பிடுவான். உடனே நான் வந்து அந்த பையன் பேர சொல்லிட்டு வந்து கதவ தொறக்கிறேன். அவங்க அம்மா வெளில நின்னுட்டு இருந்தாங்க. "எங்க அவன் கூப்பிட்டான்?" "அவன் அவன் ஸ்கூல்ல இருப்பான்றாங்க." அவனும் இல்ல. இல்லாமலே எனக்கு அந்த சவுண்ட் கேட்குது. சோ, அப்ப எனக்கு என்ன ஒரு ஆசை, நமக்கு சக்தி வந்துடுச்சு. இல்லையா? இப்படிதான் எல்லாம் மயங்கி கிடக்குறாங்க இப்ப. இல்லையா? சக்தி வந்துடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டேன். அ இது இது போக ஆரம்பிக்கிறேன். போக ஆரம்பிச்ச அப்புறம் எதுவுமே நடக்கல. நெனச்சதெல்லாம் எதுவும் நடக்கல. எதுவுமே ஆகல. உடனே ஒரு தாத்தா தான் இருந்தாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், எங்க வீட்ல வந்து பேசுவாரு. "நைனா இனிமேல்ட்டு நான் வரமாட்டேன் கிளாஸுக்கு. எனக்கு அந்த சக்தி எல்லாம் போயிடுச்சு. நான் வரமாட்டேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு, போய் டிவி பார்க்குறேன் என் ரூம்ல. ஹிஸ்டரி சேனல் ஆக்சுவலா ஒரு 2 நாள் தான் ஆகுது. என் ரூம்ல அந்த டிவி வச்சு. ஹிஸ்டரி சேனல் ஓடுது. வெளிநாட்டு புரோகிராம் ஓடுது. அங்க நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறாங்க. இறக்குற நிலைக்கு போயிட்டு வெளில வந்தவங்க. ஆக்சிடென்ட்ல அந்த மாரி. ஸோ அப்ப எல்லாரும் சொல்றாங்க ஒவ்வொருத்தரா. என்ன சொல்றாங்கன்னா, "நான் இறந்த உடனே ஒளி புள்ளியா அப்படி வெளில வந்தேன். அப்படியே சல்லுன்னு மேல போனேன். ஒரு டன்னல் இருந்தது. ஒளி குழாய் இருந்தது. அது வழியா போன உடனே சுத்தி வெறும் நட்சத்திரமாச்சு. நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன். அ என் வீட்டுக்கு வந்துட்டேன்னு நான் துள்ளி குதிச்சேன் நான்." அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் இதே சொல்றாங்க. என்னடா இது பிரம்மகுமாரி ஞானத்த அப்படியே சொல்றாங்க. எது வேண்டான்னு சொல்லிட்டு வந்தனோ, அது இங்கே நடக்குது. இவங்களுக்கும் பிரம்மகுமாரிக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்பதான் எனக்கு ஆஹா! அப்படின்ட்டு போயி, அதுக்கப்புறம் ஒரு 1 வாரம், 2 வாரம் இருக்கும். அதாவது அங்க இருக்கக்கூடிய விஷயம் நல்லா இருக்குதுன்னு போவேனே தவிர, கடவுள் தான் அது பேசுறாருன்னு தெரியாது. அப்போ ஒரு நாள் வந்து வழக்கமா வர சிஸ்டர் வரல.
அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அம்மா கிட்ட சொல்லிட்டு, நான் இன்னைக்கு படிக்கிறேன்னா, அவங்களும் படின்ட்டாங்க. ஜென்ரலா படிக்கக்கூடாதுன்னுவாங்க. மதுபன் போயிட்டு வரணும். 1 வருஷம் கழிச்சு தான் படிக்கணும்னுவாங்க. யாரும் இல்லன்றனால அவங்க படிக்க சொன்னாங்க. சரின்ட்டு நான் படிக்கிறேன். படிச்சா அப்படி ஒரு சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை முரளி, அப்படியே உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது. எப்புட்றா இது? அப்பதான் தெரிஞ்சது. ஓ! கடவுள் தான் பேசிட்டே இருக்கிறாருன்றதே அப்பதான் எனக்கு புரியுது. அப்பதான் நம்ம சரண்டர் ஆகுறோம். ஆனா, இதுக்கு பின்னாடி கடவுளுடைய உழைப்பு நமக்கு தெரியாது. இல்ல அவரு நெனச்சுக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா, அது ஒரு சாதாரண விஷயம். ஒரு பையனும், ஒரு பொண்ணும் சண்டை போடுறாங்க. ரஜினி, கமல் ஃபேன் ஃபைட்டு. போடும்போது நீ மெடிடேஷன் பண்ணு. நீ ரொம்ப கோவப்படுறன்னு அவனே சிம்பிளா சொல்லிட்டு விட்டான். அந்த பொண்ணு இன்னைய வரைக்கும் கமல், கமல் தான் சுத்திட்டு இருக்குது. ஆனா, கடைசியில அது நமக்கு நன்மையா முடியுது பாருங்க. அதுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் யாருக்காவது நன்மை இருக்கும். அது தெரியாது. இப்போ ஒரு வாத்தியார் ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா, அந்த கிளாஸ்ல யாருமே கவனிக்காத மாரி இருக்கும். ஆனா யாரோ ஒருத்தன் கவனிச்சுட்டு இருப்பான். சோ அது மாரி எனக்கு இங்கிலீஷ் வாத்தியார் சொன்னது வந்து பயங்கரமா அடுத்தடுத்து வாழ்க்கையில சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணேன். அது 100% நல்லதுன்னு சொல்ல முடியாது. பட் சில நல்லதும் நடந்திருக்கு. அப்ப அந்த நேரம் என் மனம் தயாராகுது பாருங்க. அதுக்கு அந்த பிரதருடைய தெய்வீக குணம் ஒரு காரணம். அவரும் ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னா, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்திருக்க மாட்டோம். சோ அப்ப அமைதியா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு நம்ம சொல்றத கேட்பாங்க. ஆனா கோவப்பட்டோம்னா அது நடக்காது. அதுல கவனம் கொடுக்கணும். அடுத்தது, ஆ ஏன் நான் நினைச்சதெல்லாம் தப்பா இருக்கக்கூடாது? அப்படின்னு எப்படி திடீர்னு தோணுது? இல்ல இது எல்லாமே அந்த கடவுள் கொடுக்கிற எண்ணங்கள். எண்ணத்தின் மூலமாகவே நம்மள ப்ரொபோஸ் தான் பண்றாரு. என்ன தெரியலையா? என்ன தெரியலையா? இறந்து போன கணவன், அவனும் அப்படிதான் அழுதுட்டு இருப்பான். இல்லையா? ஆனா பொண்டாட்டி முதல்ல எல்லா மதத்து மந்திரவாதியும் கூட்டு வந்து அவன தொரத்திடுவான். இறந்தவன் கூடயா வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? ஆனா இங்க கடவுள் ஒருபொழுதும் உடம்பே எடுக்காதவர். அவர ஒருபோதும் யாருமே பார்த்தது கிடையாது. ஆனா அவரே கதின்னு நம்ம இப்ப விழுந்து கிடக்கிறோம்னா, எப்படி மாத்தி இருக்கிறார்? அவருடைய வார்த்தையினால மாத்துறாரு. ஆனா அந்த வார்த்தைய கேட்க வைக்கிறதுக்கு முதல்ல அவர் பக்கம் திருப்புறாருல்ல. இல்லையா? பிரம்மகுமாரி சென்டருக்கு போனா தானே தெரியும். போக வைக்கணுமே! அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல நெறைய மேஜிக் இருக்கு. ஏன்னா எங்க வீட்டுக்கு 4 வீடு தள்ளி பிரம்மகுமாரி அந்த கீதா பாடசாலை. சென்டர்ன்றது மெயின் சென்டர். சின்னதா இருக்கிறது கீதா பாடசாலை. அதுக்கு எங்க அப்பா, அம்மா தான் போறாங்க. நானும் போகல அந்த இடம். ஏன்னா பழைய வீடு மேல எனக்கு பற்று. இந்த இடத்திலேயே நான் இருப்பேன். அதெல்லாம் வரமாட்டேன். அப்டின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கருந்து என்ன வர வைக்கிறதுக்கு கடவுள் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாருன்னு யோசிச்சு பார்க்கிறேன். யோசிச்சு பார்த்தா நமக்கு அப்படி மெய்சில் இருக்கும். சோ, இப்ப இந்த விஷயத்தோட இந்த ராமாயணத்துல வேணா அந்த எபிசோடு லிங்க் கூட நாங்க குடுக்குறோம். அதை பாருங்க. அதுல வந்து ராமர் சீதான்னு தேடிட்டு வராரு. அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. சோ அவரு நம்மள தேடுறாரு. "ஏன் நீ பேசாம இருந்த?" அப்ப, "நீ என்னுடைய உயிர் தெரியுமா?" ஏன்னா கடவுள் வர்றதே கடைசி 100 வருடம் தான். அவருக்கு தெரியும் அவருடைய ஆயுள். தெரிந்து வரார். நம்பளால எந்த லாபமும் அவருக்கு கிடையாதுன்னும் அவருக்கு தெரியும். ஏன்னா நம்மள சொர்க்கத்துக்கு உருவாக்கிட்டு போயிடுறார். ஆனா அவ்ளோ அன்பு வச்சிருக்கிறார். அப்ப எப்படியாவது ஒரு ஒரு கணவன் நல்ல கணவன் இருக்கிறான்னா, அவனுடைய லட்சியமே என்ன இருக்கும்னா, எப்படியும் கணவன்மார்கள் மனைவிய விட வயது அதிகமா தான் இருப்பாங்க பெரும்பாலும். இல்லையா? சோ அப்ப நம்ம இறந்த பிறகு நம்ம மனைவி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொத்து சேர்க்கிறது எல்லாமே பண்ணுவோம். சேஃப்டி பண்ணுவோம். மனைவி, குழந்தைங்க எல்லோருமே. குறிப்பா மனைவிய. ஏன்னா குழந்தை கூட கல்யாணம் ஆகி பார்த்துக்கும். மனைவிய யார் பார்த்துக்கிறது? இல்லையா? அந்த மாரி கடவுள் இதுக்கப்புறம் வரப்போறதே கிடையாது அடுத்த 5000 வருஷத்துக்கு. அடுத்த 5000 வருடத்திற்கு தேவையான அனைத்தையும் நமக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்ன்னா, சொர்க்கத்தில் அவ்வளவு தெய்வீக குணம் இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னாலே என்னன்னு தெரியாது. அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை தான் உங்க பார்வையில, வார்த்தையில, எண்ணத்துல இருக்கும். அந்த மாரி நமக்குள்ள இப்ப நிரப்புறார். ஏன்னா, அது வந்தாலே அந்த குணம் வந்தாலே அந்த சொர்க்கம் உனக்கு வந்துடும்ன்றார். குணத்தை இழக்கும்போது தான் அது நரகமா மாறுது. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறார். இப்ப கடவுள் சொல்றார். ஒரு காதலனை, காதலி நெனச்சுக்கிட்டே எல்லா வேலையும் செய்வான். அல்லது நிச்சயிக்கப்பட்ட பெண். திருமணம் நிச்சயமாயிடுச்சுன்னா, அந்த கணவனையே தான் கல்யாணம் பண்ணிக்க போறவனையே தான் அவன் நெனச்சுட்டு இருப்பான். அதுக்கு முன்னாடி தெரியாது அவன யாருன்னு. நிச்சயமான அடுத்த செகண்ட். அந்த மாரி கடவுள் சொல்றாரு, "எப்ப என்னை பற்றி அறிமுகம் கிடைச்சுச்சோ, அப்ப உங்களுக்கு என்னோட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு."
அப்படிங்கிறாரு. யாரு? உலகத்திலே பெஸ்ட்டானவர். ஏன்னா, மனிதன ஒருத்தன நிச்சயம் பண்றான்னா, அவன் எப்படி இருப்பான்? எப்ப எப்படி மாறுவான்னே தெரியாது. அல்லது ஏற்கனவே கூட அவன் மோசமானவனா இருப்பான். தெரியாது. ஆனா, உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான மணமகன்னா அது கடவுள் தான். அதனால தான் பைபிள்ல கூட கடவுள மணமகனாக இயேசு ஒரு கதை சொல்லியிருப்பார். சோ, அந்த மணமகனாக இறைவன் வராரு. எப்ப இந்த ஞானத்தை எடுக்கிறோமோ, அப்ப நாம அவருக்கு மனைவி ஆயிடுறோம். இதுதான் ஆக்சுவலா நீங்க சதி தேவி கதை இருக்குது இல்லையா? சிவன் வந்து ஒரு மாறு வேஷத்துல போயி, ஒரு வேடன் வேஷத்துல போயி பேசுவார். சதி இருக்கிற இடத்துல. தேடி வருவார். அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மத்துல அவங்க இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தேடி வருவார். அந்த பக்தி மார்க்கத்தின் கதையிலே. இங்க இருக்கிறாங்கன்னு தெரியும். அப்ப நான் ஒண்ணு சொல்லப் போறேன். வந்து கேளுங்க நானு. "ஏய் அதெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கிறேன்னு நெனச்சியா?" அப்படின்ட்டு அந்த சதி சொல்லுவாங்க. பார்வதியுடைய இன்னொரு அவதாரம். அப்ப, "சரிம்மா, ஒரு 5 நிமிஷம் நீ கேட்டா போதும்." அப்படின்னுவாரு. சரின்ட்டு வந்து உட்காருவாங்க. நெறைய பேர் உட்காருவாங்க. அவங்களும் உட்காருவாங்க. அவரு பேசுவாரு. முடிச்சுட்டு 5 நிமிஷமோ, 1/2 மணி நேரமோ. முடிச்சுட்டு, "சரி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்க போலாம்." அப்படின்னா. உடனே சரி, "இல்ல, இல்ல சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. தயவு செய்து சொல்லுங்க. நிறுத்தாதீங்கன்னா." இததான் கடவுள் பண்றாரு. அந்த முரளி கேட்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். முதன் முதலா அந்த ஞானத்தை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா, இப்ப உங்கள அங்க அழைச்சுட்டு வர்றதுக்கு கடவுள் என்னா பாடுபடுறாருன்றது உங்களுக்கே தெரியும். இன்னும் நீங்க முரளி கேட்கல. ஆனா நம்ம ஜெனரல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது மட்டுமே புடிச்சிருக்குன்னா, இங்க லட்சியம் வந்து உங்கள அங்க அழைச்சுட்டு போறதுக்கு தான். அதன் மூலமாக உங்க குணத்த மாத்தி சொர்க்கத்துக்கு அழைச்சுட்டு போறதுக்கு தான். ஆனா அதுக்கு நம்ம ஒரு வேண்டா வெறுப்பா இருக்கிறோம். ஆனா ஒன்ஸ் அந்த முரளி என்னதான் இருக்குது அப்படின்னு சில சமயம் தூங்கிடுவாங்க. ஏன்னா அந்த பாவ கணக்கு கேட்க விடாது. நல்லா இல்லாத மாரி தெரியலாம். ஏன்னா இதுவரைக்கும் நீங்க கேட்காத ஒரு விஷயம். தமிழ்ல தான் இருக்க போகுது. பட் கேட்காத ஒரு விஷயம். ஆனா அது ஒரு ஒரு முரளி நீங்க ஃபுல்லா கேட்டுட்டீங்கன்னா, போக போக உங்களால முரளி இல்லாம இருக்கவே முடியாது. கோடி ரூபாய் குடுத்தாலும் முரளி இல்லாம என்னால இருக்க முடியாதுன்று சொல்லிடுவீங்க. அப்படி ஒரு போதை இருக்கும். ஏன்னா, இறைவனை அந்த வார்த்தையின் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் பைபிள்ல வந்து ஆதியில் வார்த்தை இருந்தது. வார்த்தை தேவனிடம் இருந்தது. அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. ஏன்னா, அவருக்கு உடம்பு கிடையாதுல்ல. அந்த வார்த்தைய வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவர. அப்படி வந்து கடவுள் மாத்துறாரு. அப்ப நிச்சயம் ஆயிடுச்சு. இப்பவும் கடவுள் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்ப இருக்கிறதுலே ரொம்ப புனிதமான உறவு, இன்னைக்கு அது ரொம்ப மோசமான உறவா மாறிடுச்சு. கணவன் மனைவி உறவு. காமம் வந்ததுனால அது விபச்சார உறவா மாறிடுச்சு. ஏன் அது மிக புனிதமான உறவுனா, கடைசி வரைக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த கணவன் தான் இருக்க போறான். இல்லையா? அப்ப இந்த கணவன் அதாவது இன்னைக்கு திரும்புற பக்கமெல்லாம் கள்ளத்தொடர்பு இருக்குது. இன்னொன்னு அந்த கணவன் வந்து எவ்வளவு சந்தேகப்படுறவனாவே இருந்தா கூட, 24 மணி நேரம் எப்படி ஒரு பெண்ண பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? அவன் வேலைக்கெல்லாம் போ தேவையில்ல. சாப்பிட தேவையில்ல. இல்லையா? அதனால அது ஏமாத்துறது ஈஸி. ஆ எப்படி வேணாலும் ஏமாத்திடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கணவன் அழகாக இருக்கலாம். அதை விட அழகான ஒருத்தன் இருக்கலாம். அதை விட பணக்காரன் ஒருத்தன் இருக்கலாம். பல காரணங்கள்னால அவங்க வந்து விட்டுட்டு போயிடலாம். ஆனால் இங்க நமக்கு கிடைச்சிருக்கிற கணவன், அதாவது கடவுள்ன்ற கணவன், அவர் சொர்க்கத்தை குடுக்கப் போறாருன்றது உண்மதான். பைபிள்ல சொன்ன மாரி மோசஸ் மூலமாக கடவுள் என்ன சொல்லுவாருன்னா, "பாலாறும், தேனாரும் ஓடக்கூடிய இடத்துக்கு நான் உன்ன அழைச்சுட்டு போறேன். அவங்களெல்லாம் அழைச்சுட்டு வான்னாரு." ஆனா போற வழியில அவங்க படுற அவஸ்தை பாருங்க. சாப்பாடு இருக்காது, எதுவும் இருக்காது, தண்ணி இருக்காது. "போடா டேய்! நான் அங்க இருந்தாலே தண்ணி அடிச்சுட்டு, கறி மீன் சாப்பிட்டு ஜாலியா இருப்பேன்ட்டு" கோபம்லாம் வரும். அது எல்லாம் எந்த விஷயம்னா, இப்ப பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் குடுக்கிற ஞானம். அப்படின்னா காட்டுக்கு போறது கிடையாது. ஆனால் இந்த உலகத்துல இருந்துகிட்டே, இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி வாழறது. காமம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது. இது 5ம் இல்லன்னா, இந்த உலகத்திலே நீங்க இல்லாத மாரி கணக்கு. இல்லையா? பற்று. எதுவுமே இல்லாம இருக்க போகுது. கறிமீன் சாப்பிட மாட்டோம். ஆ பூண்டு, வெங்காயம் சேர்க்க மாட்டோம். மத்தவங்க சமைச்சு சாப்பிட மாட்டோம். நாமளே சமைச்சு சாப்பிடுறது. இப்ப காட்டுல தானே அப்படி இருப்பான். காட்டுல இருந்தா அவனே தானே சமைச்சு சாப்பிடணும். அந்த மாதிரி நாம இருக்கிறோம். அததான் இயேசு வந்து நீங்க போற பாதை மலர் படுக்கை கிடையாது, முள்ளு படுக்கைன்னுவாரு.
சோ அது கிறிஸ்தவ மதத்துக்கு சொல்ற விஷயம் இல்ல. இப்ப இறைவன் கொடுக்கிறது. ஆனா இது உண்மையிலே முள்ளு படுக்கை தான். ஆனா நமக்கு முள்ளு படுக்கையா அனுபவமாகாது. மலர் படுக்கையா அனுபவமாகும். ஏன்னா, ராமர் இருக்கும் இடம் தான் சீதைக்கு அயோத்தி. இல்லையா? அப்ப இறைவன் கூட போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. உலகமே என்ன இவங்களுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சா? ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து கணவனை பிரிந்து, மனைவியை பிரிந்தெல்லாம் வருவாங்க. ஏன்னா, காமம் தப்புன்ன உடனே இன்னைக்கு திருமணமே அதுக்கு தானே பண்ற மாரி ஆயிடுச்சு. அப்படியே ஆனாலும் பரவால்ல. நான் இறைவன் வழிப்படித்தான் நடப்பேன். இல்லையா? அப்ப உடம்பே இல்லாத கணவனுக்காக, உடம்பு இருக்கிற கணவனை விடுறோம். எவ்வளவு பெரிய விஷயம். அவன் மேல இருக்கிற பற்ற விடுறோம். மெயினா காமத்தை விடுறோம். உடல் இல்லாத கணவனுக்காக. இது எவ்வளவு பெரிய விஷயம். சோ அப்ப ஏன்னா அவருக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. இதுதான் மிகப்பெரிய விஷயம். இதுல கடவுள் சொல்றாரு ஒரு விஷயம். அவர் உண்மைய சொன்னாரா? பொய் சொன்னாரான்னு நமக்கு தெரியாது. அதாவது நெறைய படங்கள் அப்படி இருக்குது. ஒரு ஒரு ஷாருக் கான் படம் கூட இருக்குது. என்னன்னா, அவன் வந்து பெரிய பணக்காரனா இருப்பான். திடீர்னு ஒரு பேக் மாதிரி நடிப்பான். "ரப் நே பனாடி ஜோடின்னு" நெனைக்கிறேன் அந்த படத்து பேரு. அந்த பாட்டு கூட ரொம்ப ஹிட். அப்ப நம்ப மனைவிக்கு வந்து இந்த மாரி மத்தவங்க கிட்ட மயங்குவாளா? அப்படின்னு செக் பண்றதுக்காக இல்ல ஆக்சுவலா அவன் பேக் மாரி தான் இருப்பான். ஆனா, ஒரு மாடர்னா இருக்கிற மாதிரி ஒரு ரோல் தெரியாம பண்ணுவான். ஆஃபீஸ்ல டான்ஸ் கிளாஸ்ல வந்து அப்படி ஸ்டைலா நடந்துக்கிற மாரி. அப்ப அவளுக்கு வந்து அவன் மேல லவ் வரும். ஒரிஜினல் ஷாருக் கான் கணவன் அவன் மேல லவ் இருக்காது. சோ அப்படி வரும். இது எதுக்குன்னா செக் பண்றதுக்காக அது ஒரு மாரி கதை போகும். இது மாரி நெறைய படங்கள் கதையெல்லாம் வந்திருக்குது. இறைவனுடைய திருவிளையாடல்ன்னே சொல்லுவாங்க. ஒரு மாரி கடவுள் விளையாடுறதுக்காக நம்மகிட்ட அப்படி சொல்றாரா என்னன்னு தெரியாது. கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. அதாவது நீங்க அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அது கேட்கும். அவருக்குன்னு பேசினா. ஆனா மற்றபடி மைண்ட்ல வேற யாரையாவது நீங்க நெனைக்கிறீங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்க என்ன பண்றீங்கலாம் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னுடைய வேலைன்றாரு. இது எப்படி இருக்குன்னா, நீ தப்பு பண்ணிக்கோ எனக்கு தெரியாதுன்ற மாரி இருக்கும். அ இதைத்தான் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. அந்த கனியை சாப்பிடும் பொழுது ஏன் தடுக்கல கடவுள்? இல்ல அவர் வந்து சுதந்திரம் குடுத்துட்டாரு. சரி எது, தப்பு எதுன்னு சொல்லிட்டாரு. அதையும் மீறி நீ தப்பு பண்றியா? அப்படின்னு. சோ ஒரு விதத்துல அது கரெக்ட்டும் கூட. ஆனா கடவுள் சொல்றாரு, எனக்கு தெரியாது உங்க மனதுல உள்ளதுன்ட்டு. அப்ப என்ன தோணும்? அதான் அவருக்கு தெரியாதுல்ல, அப்படின்னு நெனச்சுட்டு தப்பு பண்ணுவாங்க. ஆனா அவரு கடவுளாச்சே தெரியாம இருக்குமான்னு நெனச்சா உஷாரா இருப்போம். சோ அப்ப இதையும் மீறி காமம் மட்டும் இல்ல. அவங்க மனது ஏன்னா சில முரளியில சொல்லுவாரு. இப்படியும் சொல்லுவாரு, சில முறையில சொல்லுவாரு. உன் மனதில் நெனைக்கிறதெல்லாம் ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. நான் எப்பயும் பார்க்க மாட்டேன். ஆனா பார்க்கணும்னு நெனச்சா பார்ப்பேன்னுவாரு. எப்பயாச்சும் பார்ப்பேன்னுவாரு. சோ அப்ப கன்ஃபார்மா அங்க ரெக்கார்ட் ஆயிட்டும் இருக்குது. இல்லையா? சோ இது எதுக்குன்னா, தப்பு பண்ணணும்னு நெனைக்கிறவன், முதல்ல சொன்னத மட்டும் யோசிச்சுக்குவான். அதான் அவருக்கு தெரியாதுன்னு சொல்ட்டாரே! அப்படின்னு தப்பு பண்றோம். ஆனா தப்பு பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறவன், சின்ன மனதுல வர எண்ணம் கூட அதாவது ஒருத்தர பத்தி அழகா இருக்கிறாங்கன்னு நெனச்சா கூட அங்க ரெக்கார்ட் ஆயிடுது. அது கூட துரோகம் தானே! இல்லையா? சோ அதனால நான் அதையும் நெனைக்க மாட்டேன். அப்படின்னு. சோ இப்ப இத்தனை பேரும் அவருக்கு மனைவி தான். ஆனா எந்த மனைவிய ஒரு கணவனுக்கு பிடிக்கும்? அந்த காலத்துலலாம் நெறைய மனைவி ராஜாக்கள் வச்சிருப்பாங்கன்னுவாங்க. ஆனா அவருக்கு யாரை பிடிக்கும்? அவர் சொல்றா மாரி எந்த மனைவி இருக்கிறாங்களோ, அவங்கள தான் பிடிக்கும். அவருக்கு யாரு நேர்மையா இருக்கிறாங்களோ, அவருக்காகவே தன் வாழ்க்கைய அர்ப்பணிக்கிறாங்களோ, அவங்கள தான் பிடிக்கும். கடவுளுக்கும் அப்படித்தான். ஏன்னா நம்மள லவ் பண்ணி அழைச்சுட்டு வந்துட்டாரு. நம்மள மட்டும் அழைச்சுட்டு வந்தாரான்னு பார்த்தா, ஊரப்பட்ட மனைவி இங்க இருக்கிறாங்க. இல்லையா? நெறைய பேர் பிரம்மகுமாரிகளா இருக்கிறோம். அப்ப இதுல யார் பெஸ்ட்? அப்படி பெஸ்ட்டா இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனாக, மகாலட்சுமியாக ஆகுறாங்க. சோ, இப்ப இறைவனுக்கு நாம எந்த அளவுக்கு நேர்மையான மனைவியாக இருக்கிறீங்களோ, இதை பொறுத்து தான் உங்களுக்கு அங்க நேர்மையான மனைவிகள் பல ஜென்மத்துக்கு கிடைப்பாங்க. சொர்க்கத்திலயும் சரி, சொர்க்கம் முடிந்து நரகம் வரும்போதும் சரி. இப்ப நீங்க அவருக்கு நேர்மையா இல்லன்னா, அங்க உங்களுடைய மனைவி சொர்க்கத்துக்கு வரமாட்டோம். பட் நரகத்துக்கு வரும்போது மனைவி வந்து அந்த மாரி உள்ள மனைவிகள் அமைவாங்க. சோ, இப்ப இறைவன் கிட்ட கணவன் மனைவி உறவு மட்டும் இல்ல, எல்லா உறவும் வைக்கலாம். அப்பாவாக, குழந்தையாக, சகோதரனாக எல்லாத்துலயும் நீங்க பக்காவா இருந்தீங்கன்னா,
உங்களுக்கு அந்த மாதிரி உறவுகளும் பக்காவாக உங்களுக்கு அடுத்த கல்பத்தில் கிடைக்கும். இதோடைய நினைவு பாருங்க, பக்தி மார்க்கத்துல நாம எதை கடவுள்கிட்ட வேண்டுமோ அதை கடவுளுக்கு செஞ்சு வைப்பாங்க. குழந்தை வேணும்னா குழந்தை பொம்மை வேளாங்கண்ணி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி தொட்டிலும் கட்டுவாங்க. அப்ப நீ எதை கொடுக்குறியோ அதை அவருக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது. சோ இப்ப இறைவனோட வாழறது அது வந்து பக்தியில மனிதனா அனுமானத்துல பண்றது. இறைவனே சொல்லி கொடுக்கிறார், நான் இப்படிதான் இருக்கிறேன், நான் உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா? அப்ப அதுல சொல்லுவாரு பாருங்க, சீதை கேக்குறாங்க, இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன், நான் தான் உயிருன்றீங்க, அப்புறம் எதுக்கு நான் மட்டும் காட்டுக்கு போறேன், நீ அயோத்தியாலே இருன்னு சொன்னீங்க? அப்ப அவர் சொல்றாரு, நீயும் வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உடம்பு இங்க இருக்கும்போது உயிர் மட்டும் அங்க இருக்குமா? நீ நானும் ஒரே உயிர், அதனாலதான் சீதாராமன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப அந்த பார்வதி தேவின்றது நாம தான் சிவனுடைய மனைவிகள், ஒவ்வொரு ஆத்மாவும். ஆனால்தான் சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, 2 பேரும் ஒன்றாக இருப்பார்கள். தன்னுடைய உடலில் பாதியை கொடுத்துட்டாங்க. ஆனா கடவுளுக்கு உடம்பு கிடையாது. அந்த நினைவினால் எப்பவுமே பிரியாமல் இருக்கிறது. கணவன் மனைவி அந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இது. சோ இந்த காதல் பக்காவா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான உறவுகள் தான் இனி வர எல்லா ஜென்மத்திலும் கிடைக்கும். இப்பவும் உங்களுக்கு நல்ல உறவு கிடைச்சிருக்குதுன்னா இப்ப நீங்க இறைவன் கிட்ட முந்தைய கல்பத்துல இதே மாதிரி இருந்ததோடைய பலன் தான் கிடைச்சிருக்கு. சோ நம்முடைய எதிர்காலமும் இருக்குது. நம்ம தலைவிதியை இப்ப எழுதுற நேரம். இறைவனை காதலிப்பதன் மூலமாக, மனிதனை காதலிப்பதன் மூலமாக அந்த தலைவிதியை நீங்களே கிறுக்கிடுறீங்கன்னு அர்த்தம். சோ அற்புதமா எழுதுறீங்களா அல்லது இஷ்டத்துக்கு கிறுக்கி விடுறீங்களான்றது உங்க கையில தான் இருக்குது. பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்கிற ஞானத்தை வச்சு நம்ம விதியை நாமளே எழுதிக்கிறோம். இதோடைய நினைவு என்ன பண்ணாங்க, பிரம்மா தலைவிதியை எழுதிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரம்மா என்ன நினைச்சானோ என் தலைவிதியை கிறுக்கிட்டான், அவரு இல்ல, நீங்க தான் கிறுக்கி வச்சிருப்பீங்க. எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்குது. சோ குறிப்பாக ஆண்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வரும், நான் ஆண் ஆச்சே, நான் எப்படி மனைவியா நினைக்கிறது, பெண்ணுனா அது ஈஸி அப்படின்னு தோணும். ஆனா எல்லா ஆணுக்குள்ளயும் பெண் இருக்கிறா, ஒழுக்கமான மனைவி இருக்கிறா. ஏன்னா ஆணாக பெண்ணாக மாறி மாறி தான் பிறக்கிறோம் நாம. இப்ப பெண் மீது சந்தேகம் எப்படி வருது ஆணுக்கு? இவனும் ஒரு காலத்துல பெண்ணா இருந்திருக்கிறான், அந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியுது. அதே மாதிரி கணவன் மீது எப்படி பெண்ணுக்கு சந்தேகம் வருது? இவளும் ஒரு காலத்துல ஆணா இருந்திருக்கிறா, அது ஆழமா பதிவாகி இருக்குது, அதுதான் வெளிப்படுது. சோ அந்த மாதிரி நாம ஒழுக்கமான மனைவிகளாகத்தான் இருந்திருக்கிறோம். 100% ஒழுக்கமான மனைவியா கடவுளுக்கு முந்தைய கல்பத்துல இருந்திருக்கிறோம். அந்த குணத்தை இப்ப நம்ம எழுப்பணும், அவ்வளவுதான். இததான் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன்ட்டு பைபிள்ல போட்டிருக்கு. அதாவது அந்த குணத்தை எழுப்புறார். 5000 வருஷம் முன்னாடி இருந்த அந்த பரிசுத்தமான நிலையை கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்து கொடுத்து எழுப்புறார். எழுந்திரி எழுந்திரின்ட்டு. சோ அப்ப என் பார்வையிலே நீ இருக்கணும்னு நான் விரும்புறேன்ட்டு ராமர் சொல்றார். இத நாஸ்திகர்கள் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், பாரு பெண்ணை அடிமைப்படுத்துறாரு பாருன்னுவாங்க இல்லையா? ஏடகூடமா புரிஞ்சுக்கிறது. சோ உடலற்ற கணவன் கடவுள் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாரு. கடவுள் சொல்றாரு, என்ன முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கோங்கன்றார். ஜென்ரலா அவ வந்து கணவனை முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கிறான், அப்படி வச்சுக்கோங்கன்றார். நம்ம கூடவே இருக்கதான் அவர் விரும்புறார். ஆனா நீங்க நினைத்தால் தான் இருப்பார். ஏன்னா அவர் ராயலான கணவர். நினைக்காத மரியாதை தலைவாசல் மிதியாதை மனுஷன் நினைக்கிறானோ இல்லையா, அவர் அப்படித்தான். ஏன்னா அவருக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனாலும் உங்க கூட மட்டுமே இருப்பார். அவரை மட்டுமே நீங்க நினைச்சிட்டு இருந்தா. இதே மாதிரி வேற ஒருத்தர் நினைச்சா இருக்க முடியும். அவரால அத்தனை பேரோடவும் ஒரே நேரத்திலும் இருக்க முடியும். சோ இதோடைய நினைவு தான் கிருஷ்ணர் வந்து எல்லா கோபியர்களோடும் ஒரே நேரத்துல டான்ஸ் ஆடினார்னு காட்டினாங்க. இது எல்லாமே கடவுளுடைய மகிமை கிருஷ்ணருக்கு போட்டாங்க. மற்றபடி கிருஷ்ணர் சொர்க்கத்துல பிறக்கிற முதல் குழந்தை. வேற யாரும் இல்லை. இப்ப பிரம்மாவா இருக்கிறவர் தான் இங்க கிருஷ்ணரா பிறக்கிறார். சோ அதனாலதான் விஷ்ணு தொப்புள்ள தாமரை கொடி, மேல பிரம்மா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரே ஆத்மா. கிருஷ்ணருடைய ஆத்மாவுடைய கடைசி பிறவி பிரம்மா, முதல் பிறவி கிருஷ்ணர். அவர் மட்டும் இல்ல, நாமளும் இப்ப அங்க போறோம். நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கு தான் காதலியாக்கி அழைச்சிட்டு போறார். சோ மணமகன் ஊர்வலத்துல மனைவி அவர் கூட இருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் பின்னாடி வருவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி அவருக்கு சமமா இருக்கிறது தான் அவர் கூடவே இருக்கிறது. சோ அவருக்கு சமமா இருக்கிறது என்னத்தான், அவர் என்னெல்லாம் முரளியில சொல்றதோ அதை அப்படியே கேட்கறது. மெயின் அவர் நினைவிலேயே இருக்கணும். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவிலேயே இருக்கணும். நானும் ஒளிப்புள்ளி, என்னுடைய கணவனும் ஒளிப்புள்ளி
அவரை நினைக்க நினைக்க நான் தூய்மையாகிறேன். இன்னும் நிறைய விஷயம் வந்து முரளியில வந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் மனதுல அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி சீதை இததான் பண்ணுவாங்களே. அந்த ராவணன் சிறையில இருக்கும்போது, ராமரோடு வாழ்ந்த நாட்களையே நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த மாரி நாம சொர்க்கத்துல எப்படியெல்லாம் இருந்தோம், அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கான வழியே. அந்த சொர்க்கம் எப்படியெல்லாம் இருக்கும்ன்றதை இறைவன் முரளியில சொல்லிட்டு இருப்பார். இது இல்லாம இறைவனுடைய அன்பையும் நாம நினைச்சு பார்க்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்கிற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக சொல்லிக் கொடுக்கப்படுது முரளி அப்படின்ட்டு. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.